மருத்துவமனை திறப்பு விழாவிற்கு வருகை தந்து நம்மிடையே வீட்டிருக்கிற பெருமதிப்பிற்கும் போட்டுதலுக்கும் உரிய மரியாதைக்குரிய இனி அண்ணன் திரு சிவகுமார் அவர்களே, நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பிறந்தகை இனி அண்ணன் பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் வேலுச்சாமி அவர்களே, மரியாதைக்குரிய மருத்துவர் சந்திரலேகா அவர்களே, பெருமதிப்பிற்குரிய மருத்துவர் அருள் முத்துவேல் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமை பெருமக்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஐஸ்வர்யா மருத்துவமனையின் வரலாறு குறித்து நாம் இப்பொழுது ஒரு குறும்படம் ஒன்றை பார்த்தோம். இந்தியாவில் ஏறத்தாழ 60க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகளை, குறிப்பாக தமிழ்நாட்டில் ஒரு 30 மருத்துவமனைகளை நிறுவி மிக சிறப்பான வகையில் மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கின்ற ஒரு குழுமம் தான் ஐஸ்வர்யா மருத்துவ குழுமம். இந்த குழுமத்தின் சார்பில் இன்றைக்கு இந்த பகுதியில் புதிய பன்னோக்கு மருத்துவமனை ஒன்று திறந்து வைக்கப்பட்டிருப்பது என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று. இந்த மருத்துவமனை திறப்பு விழா நிகழ்வில் இன்னொரு கூடுதல் சிறப்பாக 100 இருதய அறுவை சிகிச்சைகள் இலவசமாக செய்யப்படும் என்கின்ற அறிவிப்போடு தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வெல் பிகன் இஸ் ஆஃப் டன் என்று. எதையும் முறையாக செய்தால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் இந்த மருத்துவ சேவையை தொடங்குகிற போதே 100 அறுவை சிகிச்சைகள் இலவசம் என்கின்ற வகையில் இது தொடங்கப்பட்டிருப்பது என்பது உண்மையிலேயே மிக சிறந்த மருத்துவ சேவையை எதிர்காலத்தில் இந்த மருத்துவமனை அளிக்கவிருக்கிறது என்பதற்கு ஒரு சான்றாகும். அந்த வகையில் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. 2007 என்று நினைக்கிறேன், சென்னையில் இதே ஐஸ்வர்யா செயற்கை கருத்தரித்தல் மையம் அடையார் பகுதியில் திறந்து வைக்கும் வாய்ப்பினை அன்றைக்கு நான் பெற்றேன். இன்றைக்கு ஒரு 18 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ஐஸ்வர்யா மருத்துவமனையை திறந்து வைக்கும் ஐஸ்வர்யம் எனக்கு கிடைத்திருப்பது என்பது மிகப்பெரிய நான் மகிழ்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இது என்னுடைய மேடையில் எனக்கு தெரியும். அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் எல்லாரும் சேர்ந்து என்ன பேசணுமோ அதை மொத்தத்தையும் பேசிட்டார். 105 படம் பேசிட்டார். இனிமே அந்த ஏரியாவுக்குள்ள நம்ம தொடர முடியாது. ஒரு சுகாதார அமைச்சர் என்னையா பண்ணிட்டு இருக்காருன்னு சொன்னால் அவர் பண்ணது மட்டுமில்ல, தமிழ்நாட்டு அரசு என்ன பண்ணுது, தனியார் மருத்துவமனை என்ன பண்ணுது, ஐநா சபை போய் பரிசு வரைக்கும் மொத்தத்தையும் விட்டார். இவ்வளவு விஷயத்தை அவர் சொல்லணும்னு நான் சத்தியமாக கனவுல எதிர்பார்க்கல. அவருக்கு முதல்ல மனப்பூர்வமாக ஒரு பாராட்டு தெரிவிக்கிறேன். நான் 2 நிமிஷம் தான் பேச போகிறேன், பயந்துடாதீங்க. இல்லை, ஐஸ்வர்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை பின்னாடி ஒரு கதை இருக்குது. அது டாக்டர் சுப்பையன்னு அவர் தான் வேர், ஆணிவேர். இந்த இதிலிருந்து ஆணிவேர். அவர் ஆங்கிலேயர் காலத்திலேயே மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் ஒருத்தர் 2 பேர் தான் டாக்டர் இருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் அவர் ஒருத்தர் கோல்டு மெடல் வாங்கி பாஸ் பண்ணவர். கோவை சேர்ந்து அந்த காலத்து இசிஜி உபகரணங்கள்லாம் வாங்கி வச்சு ஹார்ட் டிசீஸ்க்கெல்லாம் வைத்தியம் பார்த்தவர். முக்கியமான விஷயம் என்னென்னா, எனக்கு ஒரு விதத்தில் என்னுடைய காஃபி டீ நான் சாப்பிட மாட்டேன். மது பழக்கம் கிடையாது, புகைப்படம் கிடையாது, அவர் கிடையாது. எனக்கு முன்னோடியே அவர் தான். அப்புறம் சாமி கும்பிட மாட்டார் அவர். பெரியார் ஒரு வாசம் சொல்லியிருக்காரு, பக்தி என்பது தனிமனித பிரச்சனை, ஒழுக்கம் என்பது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதன் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் அவன் பக்திமான இருக்கக்கூடிய தேவையிலே சொல்றாரு. அதனால அவர் ஒழுக்க சீலனாக வாழ்ந்தால் பக்திமான என்பதை கவலைப்பட வேண்டிய அவருடைய மகள் தான் இந்த குட்டி பாப்பா. குட்டி பாப்பா சர்வீஸ் பண்ணலாம் குட்டி பாப்பா தான். ஏன்னா அந்த குட்டி பாப்பா 1978 தமிழ்நாட்டில் மாநில தேர்வில் 1978 ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்த பாப்பா. அதுக்கப்புறம் கோவை மருத்துவக் கல்லூரியில் படிக்கும்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் பிரமாத மார்க் வாங்கி அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கணும். அதுக்கு இப்போ நீங்கள் சொல்லிங்கிற ஃபெசிலிட்டி சென்டர் இதில் சிங்கப்பூர் போய் அதுக்காக மேல் படிப்பு படித்து அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிற பொண்ணு. அதுக்கப்புறம் 35 வருஷம் இதை உருவாக்க என்ன கஷ்டப்பட்டாலும் முதல்ல நீங்கள்
மாத்திட்டீங்க. முதல் 3-4 வருஷம் படாத பாடுபட்டு அடையாளமே தெரியாம போராடி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க. அப்புறம் அதுக்கு மேலே சொல்ல வேண்டிய வேலுசாமி அவர் வீட்டுக்காரரு, அவரும் சாதாரண நாடு இல்லை. ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் டெல்லியில் போய் எல்லா சப்ஜெக்ட்லையும் ரேங்க்ல பாஸ் பண்ணி கோல்டு மெடல் வாங்கினாங்க. It is my privilege to deliver the vote of thanks on this remarkable occasion, the inauguration of Aishwarya Hospital, Chennai's largest super specialty hospital. Today marks not just the beginning of world-class healthcare institution, but a promise of hope, healing and compassion for the people of Tamil Nadu and beyond. First and foremost, I would like to express our sincere gratitude to our beloved Thiruma Subramaniam Sir, the Honorable Minister of Health and Family Welfare, for graciously inaugurating the hospital and for launching the noble initiative of 100 free heart surgeries. Thank you, sir. Sir, your support and encouragement have been instrumental in making today's event possible, and your dedication to serving the people of Tamil Nadu is highly inspiring. So, Chennai. பங்கேற்பதில் மற்றற்றது எங்களை அழைத்து பெருமை சேர்த்திருக்கின்ற அன்றைக்கினிய மருத்துவர் வேலுசாமி அவர்களுக்கும் அன்றைக்கினிய கோடு காணப்படுகின்ற சகோதரி மருத்துவர் சந்திரலேகா அவர்களுக்கும் அன்றைக்கினிய மருத்துவர் அருண் முத்துவேல் அவர்களுக்கும் அன்றைக்கினிய மணிப்பிரியா அவர்களுக்கும் இங்கே சிரமத்தோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்றைக்கினிய சகோதரி அவர்களுக்கும் நெடுநேரமாக இந்த நிகழ்விலே பங்கேற்று நட்பின் காரணமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற ஐஸ்வர்யா மருத்துவமனையால் அழைக்கப்பட்டு விருந்தினர்களாக நண்பர்களாக மருத்துவர்களாக வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பசி நேர மதிய நேர வணக்கத்தை தெரிவித்துக் மனிதனுடைய ஆயுள் என்பது ஒரு காலத்தில் சீரான மருத்துவ வசதி இல்லாததால் மனிதனுடைய ஆயுளை ஏற்படுகின்ற சிறு சிறு உடல்நல குறைபாட்டால் விலைமதிப்பற்ற மனித உயிர்களை இழக்கின்ற காலங்கள் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மரண தருவாயில் இருப்பவரை கூட குறித்த நேரத்தில் மருத்துவத்துக்கு அழைத்து சென்று விட்டால் அவர்களையும் உயிர்களை காப்பாற்றுகின்ற பிரம்மாக்களாக இருப்பவர்கள் மருத்துவர்களும் மருத்துவமனை என்றால் அது மிகையாகாது. அந்த வகையிலே இன்றைக்கு குறிப்பாக தமிழ்நாட்டை பொறுத்தளவில், அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு தலைநகரான சென்னையை பொறுத்தளவில் ஆசியாவினுடைய மருத்துவ நுழைவு வாயிலாக சென்னை திகழ்கிறது என்றால் அது இது போன்ற மருத்துவமனைகளால் தான் என்பதை பெருமையோடு சொல்லிக் கூட கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு காலத்தில் ஒரு சில நோயினுடைய தாக்கத்திற்கு வெளிநாடுகள் தான் சிகிச்சை என்று இருந்த நிலையை மாற்றி வெளிநாட்டிலே இருந்து வருகின்ற நோயாளிகளையும் குணப்படுத்தி அவர்களுக்கு உயிர் கொடுக்கின்ற ஒரு மாநிலமாக இன்றைக்கு சென்னையில் இருக்கிறது என்றால் உங்களை போன்ற மருத்துவர்களால் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மெத்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அதுவும் குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அன்றைக்கினிய தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே அமைந்திருக்கின்ற இந்த அரசு மருத்துவத்துறைக்கென்று சிறப்பான கவனத்தை செலுத்தி மருத்துவத்துறையின் சார்பில் இது போன்று உருவாக்குகின்ற கட்டுமான பணிகளுக்கும் மருத்துவத்துறையின் சார்பில் இது போன்ற அனுமதிக்கும் மருத்துவத்துறையின் சார்பில் மருத்துவமனை வழங்க வேண்டிய மருத்துவத்துறை வழங்க வேண்டிய அனுமதிகளையும் விரைவாக வழங்கி இது போன்ற மனிதர்களை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு உதவுகின்ற ஒரு அரசு உண்டென்றால் ஒன்றியத்திலேயே தமிழ்நாடு தான் முதலாவதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மருத்துவமனை துவக்கமே ஒரு மகிழ்ச்சிகரமான துவக்கமாக இருக்கின்றது. முதல் 100 வருகின்ற இதய நோயாளிகளுக்கு முழுவதுமாக எந்த நிலையாக இருந்தாலும் இலவசமாக அறுவை சிகிச்சை இருக்கின்ற போது வெறும் மருத்துவம் என்பது வியாபாரத்திற்காக மட்டுமல்லாமல் மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கும் உயிரை காப்பதற்கும் என்பதை முதலிலேயே தெரிவித்திருக்கின்ற இந்த மருத்துவமனைக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் வல்ல இறைவன் துணையோடு இங்கே வருகின்ற அனைத்து நோயாளிகளும் பரிபூர்ண நலமடைந்து
உடல் நலத்தோடு திரும்புவதற்கு எல்லாம் வல்ல இறைவனின் இயற்கையை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.